Hi everyone, I hope you all are doing great. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு வெரி சிம்பிள், ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, வேரபிளான ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மேக்கப் லுக். அண்ட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா அண்டர் ₹300 அண்ட் மோஸ்ட்டாக வந்து அண்டர் 200 தான், ஒன்று இல்லை ரெண்டு. ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சிட்டேன். நான் எக்ஸஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து ஸ்கின் மேலே இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே வந்து பிளாட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்து என்னோடய ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கி டாக்கி பேஸ் கொடுக்கும், மேக்கப் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட சிலிக்கோன் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஏர்லியர் நான் ப்ரைமர் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது, பட் இப்போது வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர் ஐஸில் வந்து ஃபைன் லைன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒயிட் ஹெட் எல்லாமே வந்து கொஞ்சம் மேக்கப் மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பிளர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சிலிக்கோன் பேஸ்ட் ப்ரைமர் வந்து போய்க்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மேக்கப் ஃபிக்ஸருக்கு அடுத்தே வந்து மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துகிட்டு இது பிகாஸ் ஐ ஹாவ் ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன்னா, நான் டேரக்ட் லேப் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர்ஸ் ஐ ஹவ் எவர் யூஸ்ட். 17 ml ஃபார் $349 அண்ட் எப்போவுமே அது ஆஃபரில் 200க்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. அதை வந்து அப்படியே வந்து டாட் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டருக்கு நான் ஜூடியோட பிளெண்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து 79 அண்ட் ஐ லைக் இட் மோர் தென் இந்த கலர் பாரோட பிளெண்டிட்யூட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்டர். ஜூடியோவில் நல்ல மேக்கப் ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்க்குறீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இந்த ஒரு பிளெண்டர். ஓகே, அண்ட் யூ கேன் சி ஓவராலாக அந்த பேஸ் வந்து, அதாவது அந்த கன்சீலர் ஆரஞ்ச் கரெக்டர் எப்படி வந்து டர்ன் அவுட் ஆகிருக்குன்னு. ஸோ என்னோடய ஃபேவரட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவுடரிங்க்கு இது வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து என் வீடியோவில் இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. ஐ ஆல்வேஸ் யூஸ் இந்த பவுடர் தான். எப்போது நான் மேக்கப் பண்ணாலும் ஒரு 2 வீடியோவில் தான் வந்து மாறி இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா அதே பிளெண்டரில் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் எப்போவுமே பேக்கிங் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து போகலாம். ப்ளஷ்ஷுக்கு இந்த ப்ளூ ஹெவன் இதே மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு 504 ஐ திங்க் ஒரு ஆரஞ்சி ஷேட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது சுத்தமாக பிக்மெண்டடாகவே இருக்காது, பட் இது வந்து நல்லாவே வந்து பிக்மெண்டடாக இருக்குது. எனக்கு இந்த ஷேடுமே வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்கேஸ் டஸ்கி ஸ்கின்னில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு எப்போவுமே சீக்ஸ், நோஸ் அண்ட் அப்படி ப்ளஷ்ஷை ரவுண்டப் பண்ண தான் பிடிக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரான்சருக்கு இந்த டேஸ்லரோட காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து 8011. இது எப்படின்னா half a shade darker than my ஷேட். ஓகே, இதை எடுத்து ஒரு மாதிரி அது எக்ஸ்டெண்டட் நான் என்னோடய பேஸ் மேக்கப்புக்கு நான் தனியாகவே வந்து உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் இன்டெப்த்தாக போடுறேன். என்னோடய ப்ரான்சர் வந்து அழகாக அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய நோஸ்லேயுமே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஐப்ரோஸோட கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண அந்த பியூட்டி பிளெண்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பவுடர் அண்ட் அந்த கன்சீலர்லாம் லைட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸஸாக ஏதாச்சும் ப்ளஷ்ஷு ப்ரான்சர் இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். அண்ட் அதே மிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ப்ரெப் பண்ணேன் இல்லையா, அதே மிஸ்ட் யூஸ் பண்ணி என்னோடய பேஸ் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் ஹைலைட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். அதை வந்து வச்சு அதை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக ஆக்சுவலி லிட்ரலி 1 இயர் கழிச்சு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஷேப் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பெருசாக ஐப்ரோ ஃபில்லிங்க்குன்னு எதுவும் கிடையாது, இருக்கிறதே லைட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் நம்ம ப்ளஷ் ப்ரான்சருக்கு பண்ண மாதிரி ஒரு நேச்சுரலாக தெரியணுன்றதுக்காக அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக வந்து பேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்து ஐ ஷேடோவுக்கு இந்த ப்ளூ ஹெவனோட ஐ ஷேடோ பேலட். இதோட ஷேட் வந்து கேரமல் லாட்டே. அண்ட் இதில் இருக்க அந்த ஒரு பர்பிளி ஷேட் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்னோடய ட்ரான்சிஷனில் ஒர்க் பண்ணிக்கிறேன். ட்ரான்சிஷன் அப்படியே தனியாக இருக்கா மாதிரி, அதாவது ஆக்சுவல் க்ரீஸில் இருக்காது, அப்படியே லைட்டாக ஐலிட் அண்ட் ஆல்சோ அவுட்டர் கார்னர் ஐலிட் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரோஸ் கோல்டு சாண்டில் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாட்டின் ஷேட் இருக்கும். அதை வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து நான் வந்து ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏர்லியர் ஐ யூஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் இந்த மாதிரி கலர்ஸ் லைக் சாட்டின் ஐ ஷேடோஸ் அண்ட் இந்த மாதிரி கலர்ஸ். பட் ரீசெண்டாக எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்லாயிருக்கு, ஒரு ஐ லுக்கில் வந்து அது இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அடுத்து காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் எடுத்துகிட்டு என்னோடய லோவர் வாட்டர் லைன்
நான் லைட்டாக அதே காஜலை வந்து என்னோடய அப்பர் ஐலிடில் அவுட்டர் கார்னரில் போட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஆப்ஷனலான ஸ்டெப். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து மஸ்காராக்கு இந்த மார்ஸோட ஃபேபுலாஷ் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வந்து வால்யூமைசிங் மஸ்காரா. அது போட்டுட்டு லிப்ஸ்டிக் இந்த ஷேட் வந்து நீங்கள் இன்கேஸ் இந்த வீடியோவில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் என் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா யூ டோன்ட் நீட் அ லிப் லைனர், அப்புறம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த லிப்ஸ்டிக் வந்து வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் அப்படியே பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து எப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும், விச் இஸ் மை ஃபேவரட் ஃபினிஷ். அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு மேக்கப் இல்லாமையும் அழகாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மேக்கப் லுக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக வேரபிளாக இருக்கா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கும் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோக்கு. இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் காமெண்ட் இருந்தால் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.